மதுசூதன ராவ் பயங்கரவாதிகளால் நேற்றைய தினம் காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக சென்னையில் அவருடைய பிரேதத்தை வரும்பொழுது நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்த வேண்டும், மலரஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று திரு மதுசூதன ராவ் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் இங்கே மலர் வளையத்தை வைத்திருக்கிறோம். அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த நாடே எதிராக இருக்கிறது. பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், தீவிரவாதத்தை அகற்ற வேண்டும் என்று. ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தலை தூக்குகிறது. ஒரு தேசம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்பால் எல்லோருக்குமான தேசம் என்பதை பாஜக அரசு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே எங்கே ஒரு சின்ன பிழை நடந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் எழும்பத்தான் செய்கின்றன. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை, தீவிரவாதிகளுக்கு இனம் இல்லை, தீவிரவாதிகளுக்கு சமூகம் கிடையாது. அவன் தீவிரவாதி தான். ஒரு தீவிரவாதி குற்றம் செய்கிறான் என்பதற்காக ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தீவிரவாதியாக பார்க்க வேண்டும், மதவாதிகளை மதவாதியாக பார்க்க வேண்டும், ஒரு சமூக அமைப்பை சமூக அமைப்பாக பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பயங்கரவாதத்தை எல்லோரும் ஒன்று கூடி எல்லா கட்சிகளும் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்று எல்லோரும் விடியற்காலை 3 மணிக்கு திரு மதுசூதன ராவ் குடும்பத்தோடு தன்னுடைய இரங்கலை ஆழ்ந்த அனுதாபங்களை பகிர்ந்திருக்கிறோம். எப்படி உக்ரைனில் போர் நடக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு முனைப்போடு அங்கிருக்கிற மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தார்களோ அதே போன்று இன்று காஷ்மீரில் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டு வருவதற்கும் பாதுகாப்பதற்கும் தங்க இடவசதியும் விமானத்தில் வர ஏற்பாடும் தமிழ்நாடு அரசு புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியரை அனுப்பி அந்த ஏற்பாடுகள்லாம் செய்து வருகிறார்கள். இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக இன்று காலையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதில் கட்சி கிடையாது, கட்சி பேதங்கள் கிடையாது, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்தியர்களாக தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒழிக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.